سبحان الله رب العرش العظيم الحمد لله رب العالمين فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى إلى آخر الآية صدق الله العظيم. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم لا تشد الرحال إلا في ثلاث أو كما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநடத்தி காப்பதற்கும் அறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்களின் மீதும் ஏக வல்லோனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, கடந்த வாரம் ஜும்மாவுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை தினம் அன்றிலே பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் புனித தலம், அங்கே தலைமை இமாமாக இருக்கக்கூடிய ஷேக் அலி அப்பாசி இமாம் அவர்கள் சென்னைக்கு வருகை தந்து நாட்டினுடைய வரலாற்றிலே முதன்முறையாக சென்னைக்கு வருகை தந்து மயிலாப்பூரிலே அருண்டேல் தெருவிலே ஒரு சின்ன பள்ளிவாசலுடைய பக்கத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு மைதானத்தில் மேடை ஏற்பாடெல்லாம் செய்யப்பட்டு அரபியிலே அழகான ஒரு உரையாற்றினார்கள், பயான் செய்தார்கள். அதை பற்றி அறிவிப்பையும் கடந்த ஜும்மாவை என்று நாம் செய்தோம். இங்க இருக்கக்கூடியவர்களிலும் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கலாம். இமாம் அவர்கள் பலஸ்தீனத்தை பற்றிய செய்திகளையும் சொன்னார்கள். அதே நேரத்தில் இஸ்லாமினுடைய விஷயங்களை அருமையான முறையிலே குர்ஆன் ஹதீஸ்களை எல்லாம் நமக்கு ஆதாரங்களாக காட்டி புதுமையான ஒரு ஈமானுக்கு புத்துணர்வை தரக்கூடிய செய்திகளையும் சொன்னார். ஆகவே அங்கு வந்து அவர்கள் அரபியிலே உரையாற்றினாலும் கூட அதற்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. அவர்களுடைய சூழ்நிலையின் காரணத்தினாலே வர முடியாதவர்கள் இருக்கலாம், அந்த விஷயங்களை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆகவே அவர்களும் அதை கேட்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய இந்த பள்ளியிலே ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்கள் மத்தியிலே அவர்கள் அந்த செய்திகளை கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த வாரம் ஜும்மாவிலே அவர்கள் சொன்ன செய்தியை மையமாக வைத்து இந்த ஜும்மா தலைப்பு எழுதப்பட்டிருக்கிறார். அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை பிறகு நான் சொல்ல இருக்கிறேன். அதற்கு முன்பாக நான் சொல்லுவது என்னவென்றால், பைத்துல் முகத்தஸை பற்றி நான் ஆய்வு செய்த வகையிலே நான் படித்த புத்தகங்களை ஆதாரங்களாக கொண்டு, வரலாற்றை ஆதாரங்களாக கொண்டு, அன்றிலிருந்து இன்று வரை பைத்துல் முகத்தஸ் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை முதலில் உங்களுக்கு எடுத்து கூறிவிட்டு, அதற்கு பிறகு இமாம் அவர்களுடைய ஸ்பீச்சை, அவர்கள் ஆற்றிய உரையை உங்களுக்கு நான் எடுத்து வைக்க விரும்புகிறேன். உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த பகுதியிலே, பலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய, ஜெருசலம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே பலாயிரக்கணக்கான நபிமார்களை அல்லாஹ் அங்கே பிறக்கச் செய்திருக்கிறான், தோன்றச் செய்திருக்கிறான். அவர்களெல்லாம் தோன்றிய ஒரு பகுதி தான் இன்று ஜெருசலம் என்பதாக, அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையும் ஒரு புனித இடமாக, புனித பகுதியாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு வருத்தமான செய்தி அந்த பகுதியில் என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நபியையும் கொல்றது, அவர்களை பின்பற்றக்கூடிய சமூகத்தை விரட்டி விரட்டி ஒழிச்சு கட்டுறது,
இந்த வேலையை தொடர் வரலாற்றை நம்ம படிச்சு பார்க்கும் பொழுது இந்த ஒரு மோசமான வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் எது அப்படின்னு சொன்னா, விஷத்தையே குணமாக கொண்ட யூதர்களுடைய கூட்டம் ஆரம்ப காலத்திலிருந்தே செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தொழிலே கொலைதானோ என்று சொல்லக்கூடிய அளவிலே வரலாற்று நெடுக இன்றைய நிகழ்காலம் வரை அவர்கள் அந்த பகுதியில் இருந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்து தோன்றிய காலத்திலிருந்து அந்த பகுதியில முஸ்லிம்களுடைய கைவசத்துல தான் பைத்துல் முகத்தஸ் நீண்ட காலங்களாக இருந்து கொண்டு வந்தது. ரொம்ப வருஷமா இருந்துகிட்டு வந்துச்சு முஸ்லிம்களுடைய கைவசத்துல. எப்ப அவர்களுடைய கையை விட்டு போச்சு அப்படின்னு சொன்னா 1967 யூதர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டு விட்டார்கள். அவர்களுடைய ஆளுமையின் கீழ் அந்த பகுதி சென்று விட்டது. அதற்கு பிறகு பைத்துல் முகத்தஸ் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி முஸ்லிம்களை பொறுத்தளவிலே, இஸ்லாமியர்களை பொறுத்தளவிலே தொண்டைக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய முல்லை போன்று ஆகிவிட்டது. தொண்டையில முள்ளு மாட்டிக்கிச்சு, எப்படி இருக்கும்? விழுதுனா போகாது உள்ள, சரி கட்டியெல்லாம் பார்த்தாலும் கட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கு பாருங்க. அந்த நிலைமையில தான் இன்னைக்கு பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்களுடைய கைவசத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பள்ளிவாசல் மட்டும் ஏன்னா விட்டு கொடுக்க முடியாது, நமக்கு சொந்தமானது. முஸ்லிம்கள் தான் அதற்கு சொந்தக்காரர்கள், எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அதே நேரத்தில் அவர்களை எதிர்ப்பது என்பது மிக கடினமான ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. ரெண்டு பக்கமுமே மிகப்பெரிய ஒரு அடப்பா இருக்கு. அதனால தொண்டையில மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய முல்லை போன்று இன்றைக்கு பைத்துல் முகத்தஸினுடைய நிலை முஸ்லிம்களை பொறுத்தளவில் இருந்து கொண்டிருக்கிறது. சரி, 1967 அவர்களுடைய கைவசத்தில் பைத்துல் முகத்தஸ் போச்சு. பொதுவாகவே முஸ்லிம்களுடைய வேட்கை பைத்துல் முகத்தஸ அதனுடைய சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை நம்முடைய கைவசத்தில் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற அந்த வேட்கை இருக்கு பாருங்க. உலக அளவில் உள்ள அத்தனை முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே இடம்பெற்ற ஒரு விஷயம். அந்த ஒரு தேட்டம் இயற்கையாகவே முஸ்லிம்களுடைய ரத்தத்தில் கலந்திருக்கிறது. உலகளாவிய ரீதி எப்படியாவது நம்முடைய கைவசத்துக்கு அதை கொண்டு வரணும் அப்படின்னு. நம்முடைய கைவசத்துக்கு அதை கொண்டு வருவதாக இருந்தால் யூதர்களுடைய ஆதிக்கத்தை ஒழிச்சு கட்ட வேண்டும் அங்கே. அப்பத்தான் நம்முடைய கைவசத்தில் கொண்டு வர முடியும். ஆனா யூதர்கள் எப்படி சிந்திக்கிறாங்க தெரியுமா? இந்த பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல் இருக்கிற வரைக்கும் இந்த ஆளுங்க நம்மளை தூங்க விட மாட்டாங்க. பைத்துல் முகத்தஸ் இருக்கிற வரைக்கும் முஸ்லிம்கள் நம்மை தூங்க விட மாட்டார்கள், நிம்மதியா வாழ விட மாட்டார்கள். ஆகையினால நம்ம நிம்மதியா தூங்கணும் அப்படின்னு சொன்னா பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல் ஒழிச்சிடணும், இடிச்சு தள்ளிடணும். அதை ஒழிச்சாதான் நம்ம நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு அவங்க பைத்துல் முகத்தஸை இடிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள். நாம் பைத்துல் முகத்தஸை காப்பாற்ற வேண்டும், பைத்துல் முகத்தஸை அவர்களிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு விலையை பலஸ்தீன மக்கள் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பரிதாபகரமான ஒரு நிலை. மிகப்பெரிய ஒரு தியாகத்திற்கு மத்தியிலே அந்த பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல் மட்டும் முஸ்லிம்களுடைய கைவசத்தில் இருக்கிறது. அதனுடைய அத்தனை ஆளுமையும் அதிகாரமும் யூதர்களுடைய கைவசத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. 1967 ஏற்பட்ட ஒரு நிலை. சரி, 1967 அவர்களுடைய கைவசத்தில் இந்த பைத்துல் முகத்தஸ் போயிடுச்சு. இது இன்னைக்கு நேற்று அவங்க எடுத்த முடிவோ கிடைச்ச வெற்றியோ அல்ல. இப்படி ஒரு வெற்றியை அடைய வேண்டும், இப்படி ஒரு அபகரிப்பை செய்ய வேண்டும் என்பதற்காக அவங்க எப்ப வித்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, விதை விதைச்சாங்க அப்படின்னு சொன்னா 1897 இதனுடைய விதையை விதைச்சிட்டாங்க. சியோனிச மாநாடு முதல் மாநாட்டிலேயே தீர்மானப்பட்டாங்க 1897 பைத்துல் முகத்தஸை மீட்க வேண்டும், அதனுடைய பகுதியை மீட்க வேண்டும் அப்படின்னு தீர்மானம் போட்டுட்டு, தீர்மானம் போட்டதோட நிற்காம அந்த தீர்மானம் செத்து போயிடக்கூடாது, உயிரோட்டம் இல்லாததாக ஆயிடக்கூடாது, காலாவதியாக ஆகிடக்கூடாது என்பதற்காக வேண்டி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை அவர்கள் எல்லாம் மீட்டிங் போடுவாங்க. முக்கிய தலைவர்கள் எல்லாம் கூடுவாங்க. எந்த அளவுக்கு நம்முடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி செய்திகளை பரிமாறிக்கொள்வார்கள், மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வார்கள். ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மறு ஆய்வு செய்வார்கள். அந்த அளவுக்கு அவர்களுக்கு அதுல வெறி இருந்துச்சு.
ஏன் அந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிறாங்க? 10 வருஷம் கழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு நம்முடைய இலக்கை நோக்கி நகர்ந்து சென்று இருக்கிறோம், காயை நகர்த்தி இருக்கிறோம் அப்படின்னு பார்ப்பாங்க, சந்தோஷமடைவாங்க, மகிழ்ச்சியை படுத்தாங்க. ஏன்னா அவர்களுடைய ஒவ்வொரு மகிழ்ச்சியும் முஸ்லிம்களுடைய வீழ்ச்சியாக இருக்கிறது. ஆகையினால ஒவ்வொரு சந்திப்பிலையும் அவர்கள் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வார்கள். அமெரிக்காவில் போடுவாங்க திட்டம், உலக அளவில் வாழக்கூடிய யூதர்களிடத்துல நிதியை திரட்டுவாங்க. அத்தனை நிதிகளையும் வசூல்களையும் உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்களுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க. இது ஒரு குலத்தொழில். பிறரை கருவறுப்பது, துரோகம் செய்வது, அழித்தொழிப்பது, கொலை செய்வது, உயிர் சேதம் ஏற்படுத்துவது, அது பெண்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் வயோதிகராக இருந்தாலும், நபிமார்களையே கொன்றவர்கள், ஆயிரக்கணக்கான நபிமார்களை கொன்றவங்க. நம்மளாம் ஏமாத்துறோம், சாமானியர்கள்லாம் ஏமாத்துறோம். இது வரலாற்று நெடுக இவர்களுடைய நிலை இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. உலக அளவில் நிதி திரட்டி உலகில் வாழக்கூடிய பல பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராக அந்த பணத்தை பயன்படுத்துவது. பைத்துல் முகத்தஸை சுற்றி இருக்கக்கூடிய வளாகத்தில் சில வரலாற்று சின்னங்கள் இருக்கிறது. பைத்துல் முகத்தஸ் மிகப்பெரிய ஒரு சின்னம். அதற்கடுத்து மஸ்ஜிதே உமர் என்ற ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அதற்கடுத்து பச்சை குப்பா என்பதாக ஒரு சின்னம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னா, அங்கேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது வச்சாங்க. அந்த இடத்துக்கு பச்சை குப்பா என்பதாக சொல்லப்படும். இதே மாதிரி நிறைய வரலாற்று சின்னங்கள் இருக்கிறது. எல்லாத்தையும் அழிச்சொழிச்சிடணுங்கிறது அவங்களுடைய திட்டம். அதுல ரொம்ப குறிவைக்கக்கூடியது பைத்துல் முகத்தஸ். அதை ஒழிச்சிடணும் என்பதுதான் அவர்களுடைய பிரதான ஒரு திட்டமாக இருக்கிறது. அந்த அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய பைத்துல் முகத்தஸை இடிச்சிடணும், அங்கே ஒரு யூத ஆலயம் கட்டணும். இது அவர்களுடைய நோக்கம். சரி, திடீர்னு எப்படி ஒரு பைத்துல் முகத்தஸ்ல போய் கை வைக்க முடியும், இடிக்கிறேன்னு சொல்லிட்டு போக முடியும்? மிகப்பெரிய ஒரு வரலாற்றுக்கு சொந்தமான பள்ளிவாசலாச்சே, பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுடைய இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு சின்னமாச்சே, வழிபாட்டு தலமாச்சே, எப்படி திடீர்னு போய் கை வைக்க முடியும், இடிக்க முடியும்? முடியாதல்லவா? ஆகையினால ஒரு நரி திட்டம் போடுறாங்க, நரித்தனமான ஒரு திட்டத்தை முன்வைக்கிறாங்க, ஒரு கதையை புனைஞ்சு விடுறாங்க. இந்த மாதிரி காரியங்களை பண்றதுக்கு அவர்களுடைய அந்த புனையப்பட்ட அந்த கதை தான் காரணமாக இருக்கும். என்ன ஒரு கதையை அவுத்து விட்டாங்க அப்படின்னு சொன்னா, இருக்கக்கூடிய இந்த பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலுக்கு கீழே சுலைமான் ஆலயம் என்ற ஒரு ஆலயம் இருந்துச்சு. அந்த ஆலயத்துக்கு மேலதான் இந்த பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல் இருக்குது. அதனால எங்களுக்கு சொந்தமான அந்த ஆலயம் இருந்த இடம் எங்களுக்கு சொந்தம். அதனால இந்த பள்ளிவாசலை இடிச்சிட்டு எங்களுடைய பகுதியை, எங்களுடைய இடத்தை கைப்பற்றணும் என்பதாக சொல்லி அந்த ஆதாரத்தை நாங்கள் தேடுகிறோம் என்கிற பெயரிலே அகழ்வாராய்ச்சியில ஈடுபடுறாங்க. அகழ்வாராய்ச்சியில ஈடுபடுறாங்க. இது அவர்களுடைய மெத்தடு. திடீர்னு போய் கை வைக்க முடியாது. போடு ஒரு கதையை, அதுக்கு கீழே ஒரு ஆலயம் இருந்துச்சு, அதுக்கு மேலதான் இது இருக்குது, அகழ்வாராய்ச்சியின் மூலமாக நாங்க ஆதாரத்தை தேடணும் அப்படிங்கிற பேர்ல கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சி எடுக்கிறது. இது அவர்களுடைய பாணி. அந்த பாணியை அப்படியே பின்பற்றித்தான், ஜெராக்ஸ் அடிச்சுதான், காப்பி அடிச்சுதான் பாபர் மசூதிக்கு வேட்டு வைக்கப்பட்டது. அதே மெத்தடு அவர்களுடைய யோசனை. கீழே அது இருந்துச்சு, இது இருந்துச்சு, அதுக்கு மேல இது இருக்குது. அந்த அடிப்படையில தான் பலி கொடுக்கப்பட்டது பாபர் மஸ்ஜித். ஆக இந்த அடிப்படையில அகழ்வாராய்ச்சிங்கிற பேர்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? அந்த பள்ளிவாசலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை பூரா குண்டும் குழியுமா ஆக்கிட்டாங்க. சில வாசல்களை எல்லாம் அடைச்சிட்டாங்க. அப்படி ஒரு நிலையை ஆரம்பத்தில் அவங்க ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கேட்டா ஆதாரத்தை நாங்கள் தேடுகிறோம், அகழ்வாராய்ச்சி செய்தால்தான் எங்களுடைய ஆதாரத்தை பெற முடியும் அப்படின்னு தனக்கு சாதகமான ஆதாரங்கள் கிடைக்கும் என்கிற பெயரிலே, நம்பிக்கையிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விதி வேற விதமாக விளையாடியது. சொல்லுவாங்களே, மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ் அப்படின்னு. அவங்களுக்கு சாதகமான ஆதாரங்களை தேட போய் அவங்களுக்கு பாதகமான ஆதாரங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதிர்ச்சி அடைஞ்சு போனாங்க. 1974 உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு தஆலா, ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு தஆலா ஆகிய 2 சஹாபாக்களுடைய கல்லறை மாட்டுச்சு அகழ்வாராய்ச்சி. கல்லறையை கூட விட்டு வைக்கல. அந்த கல்லறையை
உடைச்சு பார்த்துருவோம் அப்படின்னு உடைச்சாங்க. பார்த்தா 2 சஹாபாக்களுடைய அந்த ஜனாசா உடல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அழுகலை, நாரலை, உருகுலைஞ்சு போகலை, ஃப்ரெஷ்ஷாக அந்த உடல் இருந்துச்சு. ஆனால் விஷயத்தை அப்படியே மறைச்சிட்டாங்க. வரலாற்றிலே இடம்பெற்று விட்டு விட்டது. ஆனால் அவர்கள் செய்திகள் மக்களுக்கு தெரிய விடாமல் மூடி மறைச்சிட்டாங்க. இது ஒரு விஷயம். 2004 அல் மாரிஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ், ஒரு நுழைவாயில், அதுல தோன்றாங்க, ஆராய்ச்சி பண்றாங்க. அதுல தோண்டிக்கிட்டே போகும் பொழுது சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களுடைய தொழுகை அறையும் அவர்கள் நடத்தி கொண்டிருந்த ஒரு சின்ன மதரசாவும் அந்த தோண்டும் பொழுது ஆதாரங்களாக அது தென்பட்டது. அந்த ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடிய ஒரு நிபுணர் யுவல் பரோச்சி என்று சொல்லக்கூடிய அந்த யூத அகழ்வாராய்ச்சி நிபுணர், அவர் தகவல் வெளியிடுறாரு, நம்ம சொல்லல, அவர் இந்த தகவலை வெளியிடுறாரு. சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் பயன்படுத்தின தொழுகை அறையும் அவர்கள் நடத்தி கொண்டு வந்த சின்ன மதரசாவும் இருந்ததற்கான ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் தகவலை வெளியிடுறாரு. அதையும் என்ன செஞ்சுட்டாங்க, மூடி மறைச்சிட்டாங்க. இவ்வளவு பக்காவான ஆதாரம் கிடைச்சும் கூட அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை, பைத்துல் முகத்தஸை இடிப்பதற்கான வேலைகளை உடுக்கிக் கொண்டு செய்கிறார்கள், வெகு வேகமாக செய்கிறார்கள். ஆக இந்த மாதிரி நிறைய இருக்குது ஆதாரங்கள். உதாரணத்துக்கு 2 மட்டும் சொல்றேன். ஏன்னா அடுத்து பலஸ்தீன இமாம் அவர்கள் உரையாற்றிய பயான்ல இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை சொல்ல வேண்டியிருக்கிறது. அதனால இந்த விஷயங்களை சொல்றேன். ஆக இப்ப பலஸ்தீன மக்களுடைய, இது வரலாறு, இப்ப பலஸ்தீன மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னா ரொம்ப பரிதாபகரமாக இருக்குது. பொருளாதார ரீதியாக பார்க்கும்பொழுது மிக பரிதாபத்திற்குரிய ஒரு நிலையிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பிற நாடுகள் சப்போர்ட் பண்ணக்கூடிய, அரவணைக்கக்கூடிய ரீதியிலே பார்க்குகிற பொழுது மிகவும் பலகீனப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது, ஆனால் அதற்கேற்ற ஒரு சப்போர்ட் இல்லை. அதே போல மிலிட்ரி, இராணுவ ஆயுதங்கள் என்கிற அடிப்படையில் அவர்களுடைய பலத்தை பார்க்குகிற பொழுது நிச்சயமாக அவர்கள் ஒரு நிராயுதபாணிகளாக இருக்கிறார்கள். பெரும் பெரும் துப்பாக்கிகளை கொண்டு, பீரங்கிகளை கொண்டு தாக்கக்கூடியவர்களை கல்ல வீசி தாக்குறாங்க. எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட ஒரு நிராயுதபாணியான ஒரு நிலைமையிலேயும் கூட அவர்கள் பைத்துல் முகத்தஸை கண்ணும் கருத்துமாக, அந்த பள்ளிவாசலை மட்டும் அவர்கள் தன்னுடைய கைவசத்திலே வைத்திருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு எதிராக, பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலுக்கு எதிராக யூதர்கள் 4 களம் அமைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய சூழ்ச்சியை நடைமுறைப்படுத்துவதிலே 4 விதங்களை அமைத்திருக்கிறார்கள். முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா, அடக்குமுறையின் மூலமாக அவர்களை ஒடுக்குவது. ஆயுதங்களை கொண்டும் தாக்குதல்களை கொண்டும் அவர்களை ஒடுக்கி தன்னுடைய வழியில கொண்டு வருவது. அதற்கான ஒரு களத்தையும் அமைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பணியிற மாதிரி இல்லை, வெகுண்டு எழுகிறார்களே தவிர அவர்களுடைய எச்சரிக்கைக்கோ அவர்களுடைய மிரட்டலுக்கோ அவர்கள் பணிவதாக தெரியவில்லை. இன்னொரு களம், அவர்களிடத்திலே பதவிகளையும் பணங்காசுகளையும் கொடுத்து ஆசை ஊட்டுகிறார்கள். எங்களுக்கு ஒரு கைப்பாவையா இருங்க, உங்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களையும் வசதிகளையும் அதிகார சுகங்களையும் தருகிறோம். பொம்மை மாதிரி இருந்தங்க. எத்தனையோ பொம்மைகள் இருக்குல்ல, அரபு நாடுகளில் எத்தனையோ பொம்மை இருக்கு பாருங்க. ரஷ்யாவுக்கு எத்தனையோ அரபு நாடு பொம்மை மாதிரி இருந்துச்சு, அமெரிக்காவுக்கு எத்தனையோ அரபு நாடு பொம்மை மாதிரி. அந்த மாதிரி எங்களுக்கு பொம்மை மாதிரி இருங்க, கைப்பாவையா இருங்க அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ ஆசைகளை ஊட்டி பார்த்தது. அப்படி இருந்தும் அவர்கள் மசிவதாக பலஸ்தீன மக்கள் சொன்னாங்க, பள்ளிவாசலை ஒரு காலம் விட்டுக் கொடுக்க மாட்டோம், எங்களுடைய வாழ்க்கையவே விட்டுக் கொடுக்கிறோம். நீ என்ன ஆசை காட்டுற, எங்க வாழ்க்கையை விட்டுக் கொடுக்கிறோம், பள்ளிவாசலை விட்டுக் கொடுக்கணும். அந்த உறுதிப்பாடு இன்றும் அவர்களிடத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே தான் பைத்துல் முகத்தஸிலே அதான் ஒழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, தொழுகை நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஜும்மா நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக இது 2வதாக அவர்கள் அமைத்த களம். 3வது களம், மேற்கு கரையோர பகுதியில் ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்களை தடுத்து நிறுத்துகிறார்கள். ஏன்னா ஜும்மாவுக்கு மட்டும் அந்த நாட்டினுடைய பல பகுதிகளில் இருந்தும் அந்த பள்ளிவாசலுக்கு தான் வருவாங்க தொழுகிறதுக்கு. பல்லாயிரக்கணக்கான பேருக்கு ஒன்று கூடக்கூடிய இடம். இப்போ மேற்கு கரையோர பகுதியாக வரக்கூடியவர்களை தடுத்து நிறுத்தி 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களை மட்டும்தான் அனுப்புறது, 50 வயசுக்குள்ள உள்ளவங்களை அனுப்புறது அனுமதி. ஏனென்றால் ஒரே இடத்துல ஒரே சமயத்தில் மக்கள் திரள் ஏற்பட்டு விடக்கூடாது.
அவர்களை அதிகமான எண்ணிக்கை கொண்டவர்களாக ஒன்று சேர்த்து விடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த மேற்கு கரையோர பகுதியாக வரக்கூடியவர்களில் 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களை மட்டும் அனுமதிக்கிறது, 50 வயசுக்குள்ள உள்ளவங்களை அனுமதி மறுக்கிறது. இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். 4வது, அகழ்வாராய்ச்சி என்கிற பெயரிலே இன்றும் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளிவாசலை சுற்றி அரித்து கொண்டிருக்கிறார். தானா விழணும், அதனுடைய பலம் இழந்து வலு இழந்து தானாக பள்ளிவாசல் இடிச்சு விழுகணும் என்பதற்காக வேண்டி அகழ்வாராய்ச்சிங்கிற பேரில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் அரித்து கொண்டிருக்கிறார்கள். இவைகளுக்கு மத்தியில் தான் பலஸ்தீன மக்கள் போராடி பள்ளிவாசலை தன்னுடைய கைவசத்திலே வைத்திருக்கிறார்கள். இதுதான் வரலாற்று தொட்டு இன்று இருக்கக்கூடிய நிலைமை. இப்போ ஹஜ்ரத் அவர்கள், இமாம் அவர்கள் சொன்ன செய்தி என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்றேன். தாமதமாக வந்தவர்களும் இருக்கலாம். பைத்துல் முகத்தஸ் இமாம் அவர்கள் சென்னைக்கு வருகை இருந்து உரையாற்றினார்கள் அல்லவா, அந்த உரை என்ன என்பதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல இருக்கிறேன். வந்தவுடனே ஹஜ்ரத் அவர்கள் சொன்னாங்க, இமாம் அவர்கள் சொன்னாங்க, பலஸ்தீனம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்குது. இன்னைக்கு நான் சென்னைக்கு வந்திருக்கிறேன், இங்கே வந்து உங்களுக்கு முன்னிலையில் பேசுகிறேன், உங்களை நான் சந்திக்கிறேன். இப்படி ஒரு இணைப்பை, இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு எது கொடுத்தது? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கலிமா என்கிற இணைப்பு தான் இன்று நம்ம எல்லாம் ஒன்று சேர வைத்திருக்கிறது, சங்கமிக்க வைத்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஒரு ஆயத்தை ஓதி காட்டினாங்க. இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்களெல்லாம் சகோதரர்கள். அந்த ஒரு கோட்டின் கீழ், அந்த ஒரு கொள்கையின் கீழ், அந்த ஒரு கலிமாவின் கீழ் தான் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய நான் இன்னைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுதான் காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து ஒரு ஆயத்து, இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களிலே யார் சங்கையுடையவர் என்று சொன்னார், கண்ணியத்திற்குரியவர் என்று சொன்னார், யாருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம் அதிகமாக இருக்குமோ அவர்தான் உங்களில் சங்கைக்குரியவராக இருக்கிறார், சிறப்பிற்குரியவராக இருக்கிறார் என்பதாக இந்த ஆயத்தை ஓதி காட்டினார். இந்த ஆயத்தை ஓதி காட்டிட்டு அதற்கு சொல்லக்கூடிய விளக்கங்களை பாருங்க. அதுதான் மிகவும் வியப்படையக்கூடிய அருமையான ஒரு கருத்தாக இருக்கிறது. இந்த ஆயத்துக்கு எப்படி ஒரு விளக்கம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இமாம் அவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபி, அரபி மொழி பேசக்கூடிய ஒரு அரபி, அரபியை தாய்மொழியாக கொண்ட அரபி பேசக்கூடிய ஒரு நபி. அவங்களும் அரபியராக இருக்கிறாங்க. அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட வேதமும் அரபு மொழியில் இருக்கிறது. அவர்கள் சொன்ன ஹதீஸ்களும் அரபி மொழியில் இருக்கிறது. அவர்கள் வாழ்ந்த பகுதி அரபு நாடாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமூகம் அரபு சமூகமாக இருக்கிறது. இப்படி எல்லாமே அரபுமயமா இருக்குது. குர்ஆன்ல இருந்து, ஹதீஸ்ல இருந்து, அந்த பகுதியில இருந்து, அவங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள இருந்து அவங்களுடைய குலம் வரைக்கும் எல்லாமே அரபுமயமா இருக்குது. ஆனால் இஸ்லாம் ஆரம்பமாக தோன்றிய காலத்திலே, இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலே இஸ்லாத்துக்கு பேஸ்மெண்ட் அமைச்சு கொடுத்தவங்க யாரு அப்படின்னு சொன்னா அரபியர்கள் அல்லாதவர்கள் தான். அரபு நாட்டை சாராதவர்கள், அரபு நாட்டை சாராதவர்கள் அஜமி என்பதாக சொல்லுவாங்க இல்லையா, அரபியர்கள் அல்லாதவர்கள் அஜமின்னு சொல்லுவாங்க. அந்த அஜமிகளை கொண்டுதான் அல்லாஹு தஆலா இஸ்லாத்தினுடைய பேஸ்மெண்ட் அமைச்சு கொடுத்தான். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஷுஐப் ரூமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, துஃபைல் தூசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவர்களெல்லாம் அஜமிகள். அரபுல பிறந்தவர்கள் அல்ல. அவர்களை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா இஸ்லாத்துக்கு ஆரம்பமான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு ஒரு காரணமாக ஆக்கி வச்சாங்க. இப்போ எதுக்கு இவங்க சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு மனுஷன் வந்து மொழியை கொண்டோ, நிறத்தை கொண்டோ, இனத்தை கொண்டோ தன்னை சங்கைக்குரியவனாக சொல்லிவிட முடியாது, கண்ணியத்திற்குரியவனாக சொல்லிவிட முடியாது. ஒரு மனிதனுக்கு கண்ணியத்தை தருவது, சங்கையை தருவது, அவனிடத்துல எந்த அளவுக்கு இறையச்சம் இருக்குது அப்படிங்கிறத வச்சுதான் சொல்ல முடியும், மற்றவைகளை கொண்டல்ல. அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லும் பொழுது, எல்லாமே அரபாக இருந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்துக்கு யாரை வேலை வாங்கினா அப்படின்னு சொன்னா அஜமிகளாக இருக்கக்கூடிய இவர்களை கொண்டுதான் வேலை வாங்கினா. அதுக்கு பிறகு இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு பலம் இஸ்லாத்துக்கு கிடைச்சிச்சு, வளர்ச்சி கிடைச்சிச்சு. அதுக்கு காரணமாக இருந்தவர்கள் எல்லாம் பிறகு இஸ்லாத்தை தழுவினாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ சுஃபியான், இவர்களெல்லாம் பிறகு இஸ்லாத்தை தழுவினாங்க. ஆனா பேஸ்மெண்ட் அமைச்சது யாரு? அரபியர்கள் அல்லாதவர்கள், அஜமிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். இவங்க தான் இஸ்லாத்தினுடைய பேஸ்மெண்ட் அமைச்சாங்க.
அதற்கு பிறகு வளர்ச்சிக்கு காரணமாக, பலம் பெற்றதுக்கு காரணமாக இருந்தவங்க தான் இந்த அரபு நாட்டை சேர்ந்த ஒரு முக்கிய தலைவர்களாக இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. எல்லாமே இந்த ஆயத்தை மையமாக வச்சு சொல்லப்படக்கூடிய விஷயத்து முதல் கட்டம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த முதல் கட்டம். இரண்டாவது கட்டம் சஹாபாக்களுக்கு பிறகு உள்ள காலம். சஹாபாக்களுக்கு பிறகுள்ள காலம், அந்த காலத்துல வாழ்ந்தவங்க சஹாபாக்களை பார்த்தவங்களுக்கு தாபிஈன்கள் என்பதாக சொல்லப்படும். அந்த தாபிஈன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இருக்கிறாங்களே, அவங்க ஒரு அரபி அல்லாதவர்கள், ஒரு அஜமி. அவர்களுடைய மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க நம்ம நாட்டில், எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க. அவர்களுடைய ஆய்வுகளை, அவர்கள் தரக்கூடிய மசாயில்களை, சட்டங்களை பின்பற்றி நடைமுறைப்படுத்துவதற்கும் அதை அடிப்படையாக வைத்து ஃபத்வாக்களை கொடுப்பதற்கும் எத்தனை மதரசாக்கள் இருக்கிறது, எத்தனை ஆலிம்கள் இருக்கிறார்கள், எத்தனை மக்கள் அதை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவங்க ஒரு அரபியான ஒரு அஜமியாக இருக்கிறார்கள். இது தாபீன்களுடைய காலகட்டத்துக்கு ஒரு உதாரணம். அடுத்து தபா தாபீன்களுடைய காலம். சஹாபாக்களுடைய காலம் முடிஞ்சு சஹாபாக்களை பார்த்தவர்களுக்கு தாபீன்கள் என்பதாக சொல்லப்படும். அந்த காலமும் முடிஞ்சு, அந்த காலத்துல தான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வாழ்ந்தாங்க. அந்த காலத்துக்கு பிறகு தபா தாபீன்களுடைய காலம், அதாவது தாபீன்களை பார்த்தவர்கள், அவர்களுடைய காலத்துல வாழ்ந்தவங்க இன்றைக்கு நம்ம கைவசத்தில் வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா. புகாரி ஷரீஃப் கிதாப், திருமிதி ஷரீஃப், அபூதாவுத், நஸஈ என்பதாகலாம் சொல்றோம் பார்த்தீங்களா. இத்தனை கிதாபுகளுக்கும் சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க யாருமே அரபி கிடையாது, எல்லாம் அஜமிகள் தான். அல்லாஹ் தஆலா அவர்களை கொண்டு ஹதீஸ்களை தொகுக்கக்கூடிய வேலையை வாங்கி கொண்டார், ஹதீஸ்களை வரிசைப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை வாங்கி கொண்டார். அவர்கள் தொகுத்த, அவர்கள் உருவாக்கி தந்த அந்த கிதாபுகளை தான் வச்சு இன்னைக்கு நம்ம மார்க்கமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்களெல்லாம் அரபிகளாக இருந்தால் அரபிகள் கிடையாது. அதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்களை பாருங்க, எத்தனையோ இஸ்லாமிய படைகள் இருந்திருக்கிறது. அத்தனை இஸ்லாமிய படைகள்லையும் அதிகமாக யார் இருப்பா அப்படின்னு கேட்டால் அரபி அல்லாத அஜமிகள் தான் அதிகமாக இருப்பாங்க. அதில் ஒரு ஆள் தான் ஸலாஹுதீன் அய்யூபி அவர்கள். அவர்கள் தான் பைத்துல் முகத்தஸை யூதர்களிடமிருந்து மீட்டு முஸ்லீம்களுடைய கைவசத்தில் ஒப்படைத்தார். அவர்களுடைய தொழுகை அறை அவங்க நடத்தின சின்ன மதரசா தான் அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொன்னாங்க இல்லையா. அந்த ஸலாஹுதீன் அய்யூபி பைத்துல் முகத்தஸை மீட்டாரே அவர்களிடமிருந்து, அவர் ஒரு அரபி அல்லாதவர், குர்தி இனத்தை சேர்ந்தவர். அல்லாஹ் தஆலா அவரை கொண்டு ஒரு பள்ளிவாசலை மீட்கும்படியான ஒரு வேலையை வாங்கி கொண்டார். அவர் நேர்மையாக மனிதநேயத்தோடு நடந்து கொண்டார், மனிதாபிமானத்தோடு நடந்து கொண்டார். அவர்களை பள்ளிக்கு பள்ளி வாங்கல. 70,000 பேரை பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலில் வச்சு, அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் வச்சு 70,000 முஸ்லீம்களை ஆடு மாடுகள் இருக்கிற மாதிரி அறுத்தாங்க. இவர்கள் 90 வருஷமா அதான் சொல்ல விடாம, பாங்கு சொல்ல விடாம, தொழுகை நடத்த விடாம, ஜும்மா நடத்த விடாம பண்ணாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் பழி வாங்கல ஸலாஹுதீன் அய்யூபி அவர்கள் மன்னிச்சு விட்டாங்க. ஆக அந்த சமயத்தில் அவர்கள் பைத்துல் முகத்தஸை மீட்டாங்க. அப்போ இதை சொல்லிக்கிட்டே வர்றாங்க இமாம் அவர்கள். சொல்லிக்கிட்டே வரும்பொழுது இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு ஸலாஹுதீன் அய்யூபி குர்தி இனத்தை சேர்ந்தவர் இந்த பைத்துல் முகத்தஸை மீட்டினாரு. அடுத்து இன்னொரு சஹாபி, அரபி அல்லாத ஒரு அஜமி வந்தாரு. மீண்டும் ஒரு ஸலாஹுதீன் அய்யூபி, அரபி அல்லாத ஒரு ஸலாஹுதீன் அய்யூபி இந்தியாவிலிருந்து கூட வரலாம் இனிமேல் என்று சொன்னாரு. நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர் என்பதாக அனைவரும் தக்பீர் முழங்கினார். இந்தியாவிலிருந்து கூட அடுத்து ஒரு ஸலாஹுதீன் அய்யூபி வரலாம் அந்த பைத்துல் முகத்தஸை மீட்பதற்காக என்பதாக இமாம் அவர்கள் கூறினார். அடுத்து இமாம் அவர்கள் சொன்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா சூரத்து நஜ்ம்ங்கிற சூறாவை சொல்றான், லக்கத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா. அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியாருக்கு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியை காட்டினான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் சொல்றான். எதை அல்லாஹ் தஆலா குறி வச்சு இந்த ஆயத்தில் இப்படி சொல்றான் அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போகக்கூடிய சமயத்தில் மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போனாங்க. ஆனால் பைத்துல் முகத்தஸில் இருந்து தான் அவர்கள் விண்ணுலக பயணம் செய்தார். அங்கே போயிட்டு தான் அப்புறம் போனாங்க. அங்கே தான் அவங்களுடைய வாகனத்தை கட்டி வச்சாங்க. புராக்குங்கிற வாகனத்தை அந்த பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலுடைய கதவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வளையத்தில் கட்டி வச்சாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு ஆதாரத்தை காட்டினான். அப்படின்னா அது என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அசலான உருவத்தில் நிற்கிறாங்க. ஏராளமான நபிமார்கள் அணிவகுப்பு சப்பா நிற்கிறாங்க, சப்பா நிற்கிறாங்க. அத்தனை நபிமார்களுக்கு முன்னிலையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து முஸல்லாவில் நிற்க வச்சு எல்லா நபிமார்களுக்கும் தொலை வைக்க சொல்றாங்க. அங்கே கூடி இருக்கக்கூடிய அத்தனை நபிமார்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை வைத்தார்.
தன்னுடைய அருமையான தூதரை, பிரியமான தூதரை கண்ணியப்படுத்துவதற்காக, மேன்மைப்படுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா அந்த இடத்தை தேர்வு செய்தார். அதைத்தான் மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியை அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு காட்டினான் என்பதாக இந்த ஆயத்தில் சொல்லி காட்டுகிறார் என்று இமாம் அவர்கள் சொன்னாங்க. கடைசியா நேரம் நெருங்கிவிட்டது. கடைசியா இமாம் அவர்கள் சொன்ன ஒரு உபதேசம் அல்லது தீர்வு, இந்த மாதிரி இருக்குதே, பைத்துல் முகத்தஸ் அவங்களுடைய ஆளுமையின் கீழே இருக்குதே, மீட்க முடியாம நம்ம அந்த ஒரு நிலையில நம்ம இருக்கிறோமே, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு தீர்வாக ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அதை நம்ம தீர்வும் எடுத்துக்கிறோம், நமக்கு செய்த உபதேசங்கிறதையும் எடுத்துக்கிறோம். எப்படின்னு சொன்னா, இமாம் அவர்கள் சொல்றாங்க, உலகம் முழுவதும் யூதர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தா ரொம்ப ரொம்ப சொற்பம், அற்பத்திலையும் அற்பம். அந்த அளவுக்கு குறைந்த ஒரு எண்ணிக்கையில தான் யூதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். எண்ணிக்கையில் அதிகமானவர்களாக நம்ம இருக்கிறோம். மிக பிரம்மாண்டமான ஒரு மக்கள் திரள் கொண்டவர்களாக நம்ம இருக்கிறோம். நம்ம இடத்துல அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய செல்வம் இருக்கிறது ஏராளமானது. முக்கியமான கனிம பொருட்கள் எல்லாம் நம்ம இடத்துல தான் இருக்கிறது. நம்ம கையில சுச்சு இருக்கிற மாதிரி வெளிப்படையில பாக்குறதுக்கு அவன் வல்லரசு இவன் வல்லரசுன்னு இருந்தா கூட நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போச்சு எல்லாம். அந்த மாதிரியான ஒரு நிலையில ஏராளமான செல்வங்களை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறான், மக்கள் திரளை கொடுத்திருக்கிறான். ஆனால் அவர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், அவர்களுடைய ஆளுமையின் கீழ் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு வகையில இன்டைரக்டா பார்க்கும்பொழுது அவர்களுடைய அடிமைகளாகவே எல்லா வகையிலையும், நேருக்கு நேராக இருக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, கலாச்சார விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தில் எடுத்து பார்க்கும்பொழுது அவர்களுடைய ஒரு அடிமைகளாக, அடிவருடிகளாக, அவர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த துர்நிலை, மோசமான ஒரு நிலை நமக்கு ஏன் வந்தது, எதனால் வந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று இமாம் அவர்கள் சொன்னார். இதுக்கு காரணம் என்ன கேட்கிறாங்க அவங்களே. இதுக்கு காரணம் எதுவாக இருக்க முடியும்? வெற்றிக்கான எல்லா சாதனங்களையும் வைத்துக்கொண்டு நாம் ஏன் வெற்றியை பறிகொடுத்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம்? காரணத்தை சொன்னாங்க, இமாம் அவர்களே சொன்னாங்க. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி தீர்வு சொன்னாங்க. ஹுனைன் யுத்தத்துல 12,000 பேர் இஸ்லாமிய படையில் இருந்தார். சஹாபாக்களை கொண்ட படை எதிரிகளை எதிர்ப்பதற்காக வேண்டி ஹுனைன் யுத்தம் தயாராகிவிட்டது. அந்த போர்க்களத்தில் இதுவரைக்கும் வரலாறு காணாத ரீதியில இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை இருக்கிறது படையில. இப்படி ஒரு படை இதுவரைக்கும் திரண்டதில்லை. 12,000 பேர், 2,000 பேர் மக்காவாசிகள், 10,000 பேர் மதீனாவாசிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிவகுப்புல இருக்கு. அந்த சமயத்துல சஹாபாக்களுடைய உள்ளத்துல ஒரு தவறான ஒரு எண்ணம் உதயமாகிவிட்டது. என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா ஆயத்துல சொல்லி காட்டுகிறான், வலகத் நஸரக்குமுல்லாஹு ஃபீ மவாத்தின கஸீரத்தின். எத்தனையோ போர்கள்ல நீங்கள் குறுகிய எண்ணிக்கை கொண்டவர்களாக இருந்தீர்கள். அப்படி இருந்தும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவி செய்தான். யௌம ஹுனைனி, ஆனால் ஹுனைன்ங்கிற அந்த போர் சமயத்துல, அந்த போர்க்களத்தினுடைய அன்றைய நாளையில உங்களுடைய உள்ளத்துல என்ன என்ன ஏற்பட்டுச்சு தெரியுமா? இது ஆஜபத்துக்கும் கசரத்துக்கும், நம்முடைய படை ரொம்ப அதிகமா இருக்குது, இன்னைக்கு வெற்றி எப்படி நமக்கு கிடைச்சிரும், நம்மளை யாரும் மிகைக்க முடியாது, நம்மளை யாரும் வெற்றி கொள்ள முடியாது, அந்த அளவுக்கு நம்ம படைபலத்தோடு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய உள்ளத்துல ஏற்பட்டு போச்சு. அப்படி ஒரு எண்ணத்துல நீங்க பெருமையாக நின்று கொண்டிருந்தீர்களே, உங்களை நீங்களே பெருமை கொண்டவர்களாக உங்களுடைய எண்ணங்களை அமைச்சிருந்தீங்களே, பலம் துகுனி அனுஷியா, என்ன நடந்துச்சு ஹுனைன்ல? படைபலத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு, உங்களுடைய ஆட்களுடைய எண்ணிக்கை மீது நம்பிக்கை போயிடுச்சு, என் மேல உள்ள நம்பிக்கை திசை திருப்பப்பட்டு விட்டது. என்ன ஆச்சு? பலம் துகுனி அனுக்கும், எந்த விதத்திலையும் அது உங்களுக்கு பயன் தராமல் போய்விட்டது. வல்லாக்கத்தை அழைக்கும் ஆரம்பிமா ரகபத்து, இங்கே எங்கேயுமா சேதறி ஓட ஆரம்பிச்சிங்களே. ஆரம்பத்துல கடுமையான ஒரு தோல்வி ஏற்பட்டது. இங்கே எங்கேயுமா சஹாபாக்கள் சிதறி ஓடுறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அதை வல்லாக்கத்தை அழைக்கும் ஆரம்பிமா ரகபத்து, பூமி இவ்வளவு விசாலமாக இருக்கும் கூட அது உங்களுக்கு நெருக்கடியாகி விட்டது. பூமி உங்களுக்கு மிகவும் நெருக்கடியை தந்து விட்டது. இங்க அங்க ஓடினா அல்லாஹ் அதை அப்படி வர்ணிக்கிறான். சும்மா வல்லை முதுபிரின், புறமுது வீட்டு ஓடிக்கொண்டிருக்கு. ஏன் இந்த நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டுச்சு தெரியுமா? உங்களுடைய கவனம் எல்லாம், உங்களுடைய நம்பிக்கை எல்லாம் அதிகமான படைபலத்தோடு இருக்கிறோம் அப்படிங்கிறதின் பக்கம் சிந்தனை போச்சு. அல்லாஹ் கொடுத்தான் ஒரு அடி. சஹாபாக்களுக்கு இந்த நிலைமை, அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இந்த ஒரு தண்டனை. அவர்களும் கூட இருக்கிறாங்க இந்த சஹாபாக்களோட. அப்படி இருந்து அல்லாஹ் தஆலா படிப்பினையை கொடுத்தான். அப்போ அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில சிறிய சருகுதல் ஏற்பட்டதுல கூட அவர்கள் அதற்கான ஒரு விலையை கொடுக்க வேண்டியதாயிடுச்சு.
நம்மளுடைய நிலைமை சரி. அடுத்து பாருங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபடணும். உஹது போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மலையில இருங்க, அம்பெறியக்கூடிய வீரர்களை 40க்கு மேற்பட்டவர்களை இந்த மலையில நிப்பாட்டி வைக்கிறார். எக்காரணத்தை கொண்டு கீழே இறங்கக்கூடாது. போர்ல வெற்றி கிடைச்சாலும் சரி கிடைக்கலாலும் சரி, இங்கேயே நான் சொல்ற வரைக்கும் நிக்கணும் அப்படின்ட்டாங்க. வெற்றி கிடைச்சது மாதிரி தெரிஞ்சிச்சு, உடனே இறங்கி வந்துட்டாங்க. அடுத்த உத்தரவு வராம, அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கிடைக்காமையே மலையை விட்டு இறங்கி வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகு அந்த குன்றுல இடம் காலியா இருக்குது, யாரும் இல்லை. எதிரிகள் அந்த வழியா பயன்படுத்திக்கிட்டு முஸ்லிம்களை சரமாரியாக தாக்கினாங்க. மிகப்பெரிய ஒரு அந்த இடத்துல ஒரு அடி விழுந்துச்சு, சேதம் ஏற்பட்டுச்சு. ஆக எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையிலையும் நம்ம எந்த சருகுதலையும் ஏற்படுத்திடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைக்கும் வார்த்தைக்கும் கட்டுப்படுகிற விஷயத்துல, அடிபடுகிற விஷயத்துல அதுலேயும் நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது. இந்த நிலை இருக்கிற வரைக்கும் நம்ம வெற்றியே அடைய முடியாது என்பதாக அவங்க முன் வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான்தாரிகளே, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். சஹாபாக்களுக்கே அந்த நிலைமை. புனைன் யுத்தத்தில் அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில சருகுதல் ஏற்பட்டுச்சு. அதனுடைய விலையை கொடுத்தாங்க. உஹது போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்படுகிற விஷயத்துல சரிக்கு விழுந்தாங்க, நழுவுனாங்க. அங்கேயே அல்லாஹ்ல ஒரு அடியை கொடுத்தான். அவங்களுக்கு நபி கூட இருக்கும் பொழுதே இந்த நிலைமை. அப்ப நம்மெல்லாம் இவ்வளவு பேரா இருந்து என்ன பிரயோஜனம்? இவ்வளவு செல்வம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? நம்முடைய உள்ளத்துல பூரா செல்வத்தின் மீது தான் நம்பிக்கை இருக்கிறது, படைபலத்தின் மீது தான் நம்பிக்கை இருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு பிளஸ் பாயிண்டின் மீது நம்பிக்கை வைக்கிறோமே தவிர அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை மிக மிக பலகீனமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பது என்பது மிக மிக மோசமான நிலையிலிருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் தான் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் கூட, எல்லா வகையிலும் அவர்கள் மைனஸ் பாயிண்டோடு இருந்தாலும் கூட, அவர்களுக்கு நாம் கீழ் இருக்க வேண்டிய ஒரு துருநிலைக்கு நாம் இருக்கிறோம். ஆகையினால் முஸ்லிம்களை பொறுத்தளவிலே அவர்கள் தன்னுடைய பலம் எது என்று, தன்னுடைய பலமாக எதை கருத வேண்டும் என்று சொன்னால் ஈமானைத்தான் கருத வேண்டும். நம்முடைய பலம் ஈமான் தான். எத்தனை கோடி இருந்தாலும், எத்தனை நாடுகள் இருந்தாலும், எத்தனை படைகள் இருந்தாலும், எத்தனை அதிகாரங்கள் இருந்தாலும் அது அப்புறம். முதல்ல நமக்கு பலம் ஈமான். நம்முடைய ஈமான் பலமாக இருக்கிறதா? அது இருந்தால் எண்ணிக்கையை பற்றி பிரச்சனையே இல்லை அல்லாஹ்வுக்கு. நம்முடைய பலத்தை பற்றி, வேற பலங்களை பற்றி அல்லாஹ்வுக்கு பிரச்சனையே இல்லை. அல்லாஹ் வெற்றியை கொடுத்துருவான். ஜீரோ இருக்குது பாருங்க, இந்த ஜீரோவை நம்பருக்கு பின்னால போட்டாதான் அதுக்கு மதிப்பு. நம்பருக்கு முன்னாடி போடுங்க, மதிப்பே கிடையாது. அதே நேரத்தில் அந்த ஜீரோவை நம்பருக்கு பின்னால நீங்க எத்தனை ஜீரோ போட்டாலும் மதிப்பு கூடிக்கிட்டே போகும். அதே மாதிரிதான் உலகம் ஒண்ணுமே இல்லைங்க, பூஜ்ஜியம், ஜீரோ. அல்லாஹ்வை முதன்மைப்படுத்திட்டு அப்புறம் நீங்க உலகத்தை அதன்படி வழி எடுத்து கொண்டு போங்க. ஷரியத்தை முதன்மைப்படுத்திட்டு அதுக்கு பிறகு அதன் வழியில் உலகத்தை கொண்டு போங்க, மதிப்பு கூடிக்கிட்டே போகும். அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, தாராளமாக செய்யலாம். அதை விட்டு நம்பரையெல்லாம் தூக்கி போட்டுட்டு பூஜ்ஜியத்தை கட்டி வச்சுக்கிட்டு அழுதோம்னா ஒன்றும் நடக்காது, அடிக்கு மேல அடி விழுந்துடும். அதைத்தான் இந்த வரலாறு காட்டுகிறது, அதைத்தான் எடுத்து சொன்னார். உஹது போர்ல நடந்ததையும் புனைன் போர்ல நடந்ததையும் சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதின் மீது நம்பிக்கையை நிலைநிறுத்துங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிபட்டு நடக்கிறதுல உறுதியா இருங்க, நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்பதாக இந்த 2 போரை மேற்கோள் காட்டி ஒரு படிப்பினையாக இமாம் அவர்கள் சொல்லி முடிச்சாங்க. அதன்படி வாழக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.